ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் அனைவருக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை வசனங்களை தியானிப்பதற்காக உங்களுடைய கவனங்கள் எல்லாம் அப்போஸ்தலர் பணி 16ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வாக்கியம் வரைக்கும் உங்கள் கவனங்களிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த செய்தியுடைய சாரம் என்னவென்றால், நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. உன் குடும்பத்திற்கு நீயே கெடுதி செய்து கொள்ளாதே. உன் திருச்சபைக்கு நீ கெடுதி செய்து கொள்ளாதே. நீ வாழ்கிற இந்த தேசத்திற்கு நீ கெடுதி செய்து கொள்ளாதே. நீயாகவே தேவனுடைய சத்தியத்திற்காக நித்தியத்திற்காக பாடுகள் வந்தாலும் பரவாயில்லை. சத்தியத்துக்காக நித்தியத்திற்காக எத்தனை கொடுமைகளை அனுபவித்தாலும் பரவாயில்லை. ஆண்டவராகிய கிறிஸ்து என்னும் சத்தியத்திற்காக கிறிஸ்து இயேசு ஆயத்தம் பண்ணி இருக்கிற கைவேலை இல்லாத நித்தியத்திற்காக எவ்வளவு ரணமாக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று தங்கள் இருதயங்களில் தைரியசாலிகளாய் நின்ற பரிசுத்தவான்கள் தங்களுடைய நாசியின் சுவாச காற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை ஊரெல்லாம் உலகெல்லாம் சொல்லியாக வேண்டும் என்ற வேகத்திலே ரோமர்கள் அண்டையிலும் இயேசு கிறிஸ்து தான் சத்தியவரர் என்று சொல்லுகிறார்கள். எவரை குறித்தும் அவர்கள் தயங்கவில்லை, யாரை குறித்தும் அவர்கள் அச்சப்படவும் இல்லை. ஆண்டவராகிய இயேசுவே சத்தியம், இயேசுவே நித்தியம் என்று சொன்னார்கள். தூரத்திலும் சமீபத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இனம் ஜாதி மதம் சபை பகை பாகுபாடு இன்றி கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற கவனிக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், இன்றைக்கும் நாங்கள் தேவ சமூகத்திலே நின்று கொண்டு துணிச்சலோடு இந்த சுவிசேஷ பிரகடனம் செய்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய கிறிஸ்துவே எல்லா தேவர்களுக்கும் மேலானவர், உயர்ந்தவர், சிறந்தவர், உன்னதமானவர் என்பதிலே எவ்வித ஐயமும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர் அல்ல. எல்லா மனுஷனும் சிறியோரிலிருந்து பெரியோர் வரைக்கும் அத்தனை பேரும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த உலகெல்லாம் இருக்கிற அத்தனை பேருடைய நாசியின் சுவாசமும் ஆண்டவராகிய இயேசு, ஆண்டவராகிய இயேசு, இயேசு என்கிற ஒரு பெரிய சத்தியத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இயேசு இல்லாம ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழவே முடியாது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அன்றைக்கு பவுலும் சீலாவும் சொன்ன அதே செய்தியை அச்சப்பட்டு கொண்டிருக்கிற கிறிஸ்தவ சமுதாய தண்டையிலே, ஊரார் அண்டையிலே, உலகத்தண்டையிலே, திறந்தவெளி கூட்டத்திலே கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை குறித்த சுவிசேஷ பிரகடனத்திலே சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர் அல்ல, அவர் அசாதாரணமானவர். அவர் உயிரோடு இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். இதனால் இந்த உலகத்திலே அன்று பவுலும் சீலாவும் அனுபவித்தது போல பல பாடுகள் வரலாம். சிறையிலே வாழ வேண்டிய நிலைப்பாடுகளை கூட சந்திக்கலாம். சிரமங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம். இவைகளுக்காக தலை வணங்குவது நமக்கு அழகு அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, எங்கு போனாலும் எந்த சூழ்நிலையிலும், அது பசியானாலும் பட்டினியானாலும் தனிமையானாலும் வறுமையானாலும் இழப்புகளானாலும் ஏமாற்றங்களானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை யாராலும் பிரிக்க முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார் என்று என்றும் பறைசாற்றித்தான் ஆக வேண்டும். ஆகவே தான் ஆண்டவராகிய தேவன் ஏற்படுத்தின திருச்சபை இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை ஊரார் உலகமெல்லாம் கேட்க, இயேசுவாலே அன்றி வேறொரு வாழ்வு இல்லை, இயேசுவே சத்தியம் நித்தியம் என்பதை இந்த ஊருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நேசர்களே, ஆண்டவராகிய கிறிஸ்து என்கிற சத்தியத்தில் பிரியப்படாத அன்பர்களே, சத்தியத்திற்கு உடன்படாதவர்களே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏதோ அயல்நாட்டு தெய்வம் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இரத்தத்தோடு கலந்தவர். மனுக்குலத்தின் மேல் பரிவையும் பாசத்தையும் நேசத்தையும் வச்ச ஒரே தெய்வம் உண்டு என்றால் எல்லா கோடி கோடி தேவர்களுக்கு மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற ஒரு சத்திய தெய்வம் மாத்திரமே என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அசராதிருங்கள், தளராதிருங்கள், நம்பிக்கை இழக்காதிருங்கள். இயேசுவை நம்பி வாருங்கள். இயேசுவே தெய்வம் என்று இதயத்திலே அறிக்கை செய்யுங்கள், குடும்பத்திலே அறிக்கை செய்யுங்கள், தேசத்திலே இயேசு மகிமைப்படுவாராக. இயேசு என்கிற சத்தியம் சொல்லப்பட்ட உடனே அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. அவர்கள் இருதயங்கள் அதை அனுசரிக்கவும் இல்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உடனே இந்த சுவிசேஷத்திற்கு நாவாயிருந்த பவுலையும் சீலாவையும் பிடித்து சிறையிலே வைத்தார்கள். இந்த உலகத்திலே இப்பொழுதும் இக்காலகட்டங்களில் இவ்வித சிரமங்கள் ஒருவேளை இருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்லை, துணிச்சலோடு இயேசு என்று சொல்லலாம். காரணம் என்னவென்றால் 7 மடங்கு நெருப்பு மூட்டப்பட்ட அக்கினி சூளையிலும் இறங்கி வருகிற ஒரு நல்ல தெய்வம் உண்டு என்றால் அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசுதானே. ஆகவே நெருப்புக்கு மஞ்சாதவர், தெய்வத்தை நம்பி வாழ்கிற மனுஷன், பிரதிஷ்டையோடு வாழ்கிற மனிதன், தீர்மானத்தோடு வாழ்கிற மனிதன், ஆண்டவராகிய தேவன் எனக்கு போதும் என்று சொல்லி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற மனிதன், தினம் 3 வேளை பிரார்த்தனை செய்கிற மனிதன், கர்த்தரை நம்பி வாழ்ந்த மனிதனாகையால் தனக்கு கிடைத்த மகா பயங்கரம் சிங்க கவிக்குள்ளே தூக்கி வீசுகிறார்கள். சிங்க கவிக்குள்ளேயும் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு தன்னுடைய சொந்த ரத்தங்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு சர்வ வல்லமை உள்ள தெய்வம் என்பதை விசுவாசியுங்கள். சிறை நிலைப்பாடுகள் வந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவே சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவீர்களா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீர்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்று கொடுக்கப்பட்ட சிரமம், இந்த சிரமத்திலே வேத புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? பவுலும் சீலாவும் இப்படி இவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். 25ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த நடுராத்திரியிலே சூரியன் எல்லாம் அஸ்தமித்து போயிற்று. அந்த கடும் ராத்திரியிலே, குளிரும் ராத்திரியிலே, தீலடைந்த ராத்திரியிலே, கஷ்டமான காருள் நிறைந்த ராத்திரியிலே, அப்பகுதிக்கு நான் செல்லவில்லை. இருள் என்பதே மனிதனுடைய வாழ்க்கையிலே என்றும் விரும்பாத ஒரு நிலை. மனிதன் எதிர்பார்க்கிற ஒன்று வெளிச்சம்தான். ஆனால் என்ன செய்வதற்கு? வாழ்க்கையை குறுக்கிடுகிறதான நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் பைபிள் சொல்லுகிறது அவர்கள் ஜெபம் செய்தார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இந்த சூழ்நிலையிலே பிரார்த்தனை என்பது சாத்தியம் அல்ல. சிறைச்சாலையிலே அடைச்சு போட்டிருக்கிறார், கை கால்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது, கைதியாகவே வைத்திருக்கிறார்கள். யாரால ஜெபிக்க முடியும்? ஜெபித்தார்கள், துதித்தார்கள், பாடினார்கள் என்று 3 காரியத்தை அங்கே பார்க்கிறோம். ஜெபம் கர்த்தரோடு பேசுகின்ற உன்னதமான அனுபவம். பிரார்த்தனையை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த பிரார்த்தனை நிச்சயமாய் நாமும் நம்முடைய வாழ்விலே செய்ய வேண்டும், அனுஷ்டிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆனால் பிரார்த்தனையினுடைய மகத்துவங்களை குறித்து பரிசுத்தவான்கள் படிப்படியாக எழுதி கொண்டு போகிறார்கள். பிரார்த்தனை என்று சொல்வது கற்றுத்தந்திருப்பது மட்டுமல்ல, உன் இதயத்தை திறந்து ஆண்டவராகிய தெய்வத்தை பார்த்து, சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, என் தகப்பனே, என் வித்தாய் இருக்கிறவரே, என்னை விளைவிக்கிறவரே, வாழ வைக்கிறவரே, என் இதயத்தை எல்லாம் உம் சமூகத்திலே திறக்கிறேன், என்னை மறக்கிறேன் என்று சொல்வதுதான் பிரார்த்தனை.
பூமியில் ஏராள கஷ்டங்கள் உண்டு, சிரமங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, சிறை போன்ற அனுபவங்கள் உண்டு, கட்டுகள் உண்டு, காவல்கள் உண்டு, நடுராத்திரிகள் போன்ற அனுபவங்கள் உண்டு. பிரார்த்தனையை விட்டு விடாதிருங்கள். தேவனுடைய சமூகத்திலே தினம் பேசும் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பக்த பரிசுத்தவான்கள் எப்படி பிரார்த்தனை செய்தார்கள்? சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் தெரியுமா? கர்த்தாவே எழுந்தருளும் என்றுதான் பிரார்த்தனை செய்தேன், மனுஷன் பலன் கொள்ளாதபடி என் தெய்வம் என் பக்கபலமாயிருந்தார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். தெய்வத்தை பார்த்து ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். ஆண்டவரே, சங்கீதக்காரர் சொல்றார், என்ன உயிர்ப்பியும் ஆண்டவரே, உடைந்த பாத்திரத்தை போலாரேன், செத்தவனை போலாரேன், என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே. வாழ்க்கையை திறந்து, வாழ்க்கையின் அனுபவம் எல்லாம் திறந்த புஸ்தகத்தை போல வச்சு தெய்வத்தோட பேசுகிற அனுபவம். ஒரு தகப்பனிடத்திலே பிள்ளை பேசுவது போல, ஒரு தாயினிடத்திலே தன் பிள்ளை பேசுவது போல, ஒரு சகோதரனிடத்திலே பேசுவது போல இருதயத்தை திறந்து பேசுவது பிரார்த்தனையாகிய உன்னத அனுபவம் அல்லவோ? இரண்டாவது, அவர்கள் என்ன செய்தார்கள்? துதித்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். துதித்தலை குறித்து ஆராய்ச்சியாளர்களும் அன்பர்களும் என்ன சொல்கிறார்கள்? சர்வ வல்லமை உள்ள தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிற தேவன், அவர் ஏகநித்தியான சக்கராதிபதி, அவர் அசாதாரணமான தெய்வம். அந்த தெய்வத்தை போற்றுதலை பெற்றிருக்கிறாய் என்றால் தினம் அவரை போற்றி, தினம் அவரை, நீர்தான் இந்த உலகத்தை படைத்தீர், இந்த உலகத்திலே ஆச்சரியமாய் அற்புதமாய் சொந்த சாயலில் மனிதனை உருவாக்கினீர், அந்த மனிதனுடைய நாசியின் சுவாசத்திலே நாசியின் சுவாச காற்றை ஊதினீர், மனுஷனா இந்த பூமியில ஆறறிவு படைச்சவனா மனுஷனை உருவாக்கி என்னையும் நீர் ஒரு மனுஷனாய் வைத்திருக்கிறீரே. மனுஷன் வாழ்றதுக்காக ஒரு தோட்டத்தை உருவாக்கி 4 நதிகள் ஓடுகிற அற்புதமான ஒரு சிங்காரவனமாக அதை மாற்றி ஆச்சரியமா அற்புதமா அந்த பூமியில மனுஷனை வாழ வச்சீரே என்று தினம் தினம் அவரை புகழ்வது. இந்த பூமியை பார்க்கிற பொழுது இந்த பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறீர், நீர் அற்புதமான தெய்வம், உம்மை எப்படி புகழ்வதென்று தெரியாது, இப்படி உம்மை மனதார புகழ்கிறேன். தினம் காலை எழும்புகிறேன், இரவு வரும் வரைக்கும், என் நித்திரை அறை வரைக்கும் என்னை நீர் உம்முடைய காருண்யத்தினால் பாதுகாக்கிறீர், என்னை நடத்துகிறீர், என் காலடிகள் சறுக்காமல் நடத்துகிறீரே. உம்முடைய தயவு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது! எவ்வளவு ஆச்சரியமான தெய்வம், எவ்வளவு அற்புதமான தெய்வம்! நினைச்சு கூட பார்க்கல, சிந்திச்சு கூட பார்க்கல. பட்டினியா இருப்ப நினைச்ச என்னை போஷிச்சு நடத்தினீர். 34 சங்கீத 10 வசனத்தை என் வாழ்க்கையில மறக்க முடியாத நிலையில என்னையும் என் குடும்பத்தைய சந்ததியை வாழ வச்சு என்று அவரை புகழ்கிற ஒரு அனுபவம். அது மட்டுமல்ல, உம்மை போல மகிமைக்குரியவர் யாரும் இல்லை என்று அவர் மகிமை பிரதாபத்தை சொல்லுவது. இந்த 3 நிலைகளும் பின்னி பிணைந்ததைத்தான் துதித்தல் என்று சொல்லுகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 136ஆம் சங்கீதத்திலே, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வரிசைப்படுத்திக் கொண்டே போகிறார். துதி 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 துதி. சங்கீதம் 34:1 சொல்லுகிறார், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரியுங்கள், அவர் துதி எப்போதும் 24 மணி நேரமும். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவரை துதிச்சுக்கிட்டே இருப்பாயாக. துதிச்சா வாழ்க்கையில வருகிற அதிசயம், அற்புதம், அது சிந்திக்க முடியாதது. துதிச்சு பாருங்க, ஜெபிச்சு பாருங்க, துதிய விட்டுறாதீங்க. சங்கீதம் 81:10 சொல்றார், நீ துதிச்சா உன் வாயை நல்லா திறந்து துதிக்கணும். நான் மனசுல துதிச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. துதி வந்துச்சுன்னு சொன்னா, புகழ பேசுறதுன்னு சொன்னா, மகிமையை பத்தி பேசுறதுன்னு சொன்னா மனசை அடக்கி வச்சுக்க முடியாதுங்க, வாயை திறக்காம இருக்க முடியாதுங்க. போற்றி பாடணும்னு சொன்னா வாயை திறந்துதான் அவரை மனதார துதிக்க வேண்டும். உன் வாய்கள் திறக்கப்படுவதாக. வாயை திறந்து கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்களாக.
கர்த்தரை துதிக்கிற உன்னத அனுபவத்தை விட்டு விடாதிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை துதிக்க 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 துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். நீங்க முறுமுறுத்தா அவன் திரும்பி வருவான். துதி சாத்தானை வெல்லுகிற ஒரு தாரக மந்திரம். கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை நம்பி வாழ்கிறவர்களுக்கு இயேசு என்ற நாமத்தை தங்கள் வாழ்க்கையிலே அடக்கலமாய் கொண்டிருக்கிற தமது ஜனத்துக்கு தெய்வம் தந்திருக்கிற ஒரு தாரக மந்திரம் துதி 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 துதி. துதியுங்கள். கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இரு. அவரை எவ்வளவு மகிமையா சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருப்பாயாக. கர்த்தரை துதியுங்கள். ஒரு பெரிய சுவர், நடக்க முடியாது, கடக்கவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது என்ற சுவர் தங்களை குறுக்கிடுகிறது. முற்பிதாக்களுடைய பிரயாணத்திலே எரிகோ கோட்டை என்றார்கள். இந்த கோட்டையை கடக்க முடியுமா? இந்த கோட்டையிலே நடக்க முடியுமா? இந்த கோட்டையை ஜெயிக்க முடியுமா? முடியும். ஒன்று செய், நீயும் உன் ஜனங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எக்காலங்களை பூரிகளை எடுத்துக்கொண்டு வாயை திறந்து கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று கர்த்தரை துதியுங்கள். கோட்டையை சுற்றி வாருங்கள். எரிகோ கோட்டை இடிந்து கீழே விழும். துதி சக்தி நிறைந்தது. ஆமென் சொல்லுவீர்களா? உங்க குடும்பங்களை துதிச்சு பாருங்க. துதி எடுத்தா அற்புதம் நடக்கும். துதிச்சா விடுதலை உண்டாகும். துதிச்சா சாத்தான் பின்னிட்டு திரும்பி போவான். உங்களுக்கு எதிராய் நிற்கிற எவ்வித சக்திகளும் நம்மிலும் நம்முடைய குடும்பங்களுக்கு முன்னேயும் நிற்பதில்லை. அவர்கள் அதிர்ச்சி அடையும். துதிச்சிரு. ஒரு ஆமென் சொல்லுவீர்களா? ஹல்லேலூயா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். கைகளை தட்டி கடைசி வரை எல்லாரும் இயேசு மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா கரங்களை தட்டி ஆண்டவரை துதி. நல்ல கையை தட்டி துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். ஓவி பாடினார் சவுலுக்கு விடுதலை, ஓவி பாடினார் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதிச்சா நிச்சயமா அற்புதம் நடக்கும். துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயம் இல்ல, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயம் இல்ல. விசுவாச வார்த்தையால கோலியாத்த முறியடிச்சான், விசுவாச வார்த்தையால கோலியாத்த முறியடிச்சான். துதிச்சு பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை பிடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம்.
துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதியெடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். பவுலும் சீலாவும் கர்த்தரை மனதார துதித்தார்கள். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தரை பாடினார்கள். இருதயத்தை திறந்து தெய்வம் இவ்வளவாய் செய்த மகத்தான வேண்மைகள் இன்னதென்று சொல்லி தங்கள் எழுத்தால் அல்ல, தங்கள் இதயத்தை திறந்து கொண்டு தங்கள் வாய்களிலே வார்த்தைகளை அடக்கிக் கொள்ளாமல் பாடல்களாய் பாடினார்கள். கர்த்தரை பாடணும். ராமேன் சொல்லுங்க, கர்த்தரை பக்தியுடன் பாடி உங்க வார்த்தையினாலாவது கிரியனாலாவது எதை செய்தாலும் கர்த்தருக்கு செய்யுங்க. பாட்டு பாடணும். பாட்டு ரொம்ப அவசியம். பல பாட்டுகளும் உலகத்தில் இருக்குது. இன்னைக்கு பாட்டெல்லாம் அர்த்தமில்லாத பாட்டா மாறி போயிடுச்சு. ஆண்டுகளுக்கு முன்னே பரிசுத்தவான்கள் எழுதி வச்ச பாடல்கள், ஞான பாட்டை பாருங்க, கீர்த்தனையை பாருங்க. இப்ப இருக்கிற சந்ததிக்கெல்லாம் இதெல்லாம் புரியாது. இதெல்லாம் கேட்கறதுக்கு விருப்பம் இருக்காது. வசன நிறைஞ்ச பாட்டா எழுதி வச்சிருக்கிற பாட்டை பாருங்க. இந்த பாட்டெல்லாம் அநேகர் ஏற்றுக்கொள்றாப்புல இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு பாடுற பாட்டா பாடணும்னு சொன்னா நல்லா ஆடணும். 4 பக்கம் 4 லைட்டா வச்சுக்கணும். 4 ஓரத்தில் 6 புகையா வரணும். அப்பதான் அது பாட்டா மாறுது. அப்படியே சுத்தணும். அப்படியே கைய வச்சு சுத்திக்கணும், கைய வசதிக்கணும். அப்பதாங்க பாட்டா மாறுது. இது இல்லங்க. இதயத்தை திறந்து பாடுங்க. கர்த்தரை பக்தியுடன் பாடுங்கள். தெய்வத்தை பாடுகிறவர்கள் புறஜாதியாயிருக்கிற இந்த உலகத்தில், புறஜாதியார்கள் பெருகி இருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மேன்மையும் மரியாதையும் கனமும் இன்னதென்று அறிந்து பக்தி நிறைந்தவர்களாய் பாடுங்கள். பாடினார்கள் அவர்கள் பாட்டு. இதயத்தை அடக்கிக் கொள்ளாமல் தங்கள் நாவுகளிலே கர்த்தரை குறித்த மேன்மையை வார்த்தைகளால் புகழ்ந்தார்களே, பாடல்களாய் தந்தார்களே. இந்த பாடல்கள் வேத புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் பொழுது இதை சிறைச்சாலையில் இருந்த அத்தனை பேரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சிறை கைதிகள் எல்லாம் இதை பார்க்கிறார்கள். ஆச்சரியமாயிருக்கிறது, அற்புதமாயிருக்கிறது. என்ன பிரார்த்தனை, என்ன ஆச்சரியமான துதி, என்ன ஆச்சரியமான பாடல். கேட்கட்டும், உலகத்தில் அக்கம் பக்கம் எல்லாம் கேட்கட்டும். நல்லா பாடு, நல்லா துதி, கர்த்தரை மகிமைப்படுத்து. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இப்படி அவர்கள் ஜெபித்து துதித்து பாடின உடனே சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. சிறைப்பட்டவைகள் எல்லாம் விடுவிக்கப்பட ஆரம்பித்து விட்டது. பூமி அதிர்ந்தது. ஜெபத்துக்கு எவ்வளவு சக்தி, துதித்தலுக்கு எவ்வளவு சக்தி. நிறைய பேருக்கு இது பிடிக்காது. ஏதோ காலையில் இருந்து வந்தோமா, தேவாலயத்துக்கு வந்து திருச்சபையில் நின்று ஞாயிறு ஆராதனைய 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கடமைக்கா முடிச்சோமா, கையை கட்டி நின்னோமா, வந்தோமா, போனோமா. உயிரோடு இருக்கிற மாதிரி இல்லை, உயிர் இல்லாதது மாதிரி இல்லை. அப்படி வந்து நின்றோமா, போனோமா, அப்படியே பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு போய் வீட்டில் வச்சிட வேண்டியது. அதுக்கப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்ற நேரத்தில் தூசை தட்டி எடுத்து வர வேண்டியது. கிடைக்கிற காணியை போட்டுற வேண்டியது, கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட வேண்டியது. இந்த மாதிரி அநேகருக்கு இருதயத்தில் சிந்திச்சு கொண்டிருக்கிறார்கள். அன்பர்களே, இதெல்லாம் விட்டுடணும். நீ கர்த்தரை தேவ சமூகத்துல பாடி துதிச்சு ஜெபிச்சு ஒரு பெரிய அசைவை உருவாக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருச்சபைகள் எல்லாம் குமரி மாவட்டத்திலே இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளாக இருக்கிற தென்னிந்திய திருச்சபைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தின் மேன்மையாக தந்த திருச்சபைகள். இந்த திருச்சபைகள் எல்லாம் இருக்கிற இடங்கள் அசைந்தாக வேண்டும். இயேசு என்கிற மகத்துவத்தை கண்டாக வேண்டும்.
இருக்கணும். இயேசுதான் சத்தியம். எங்க பார்த்தாலும் இயேசுநாதர் மகிமை இருந்துதான் இருக்கணும். இயேசுநாதர் மகிமை போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது சடுதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைஞ்சு பூமி அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் அடைச்சிருந்த கதவெல்லாம் திறந்தது. எல்லாருடைய கட்டுகளும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. பவுலும் சீலாவும் மட்டுமல்ல, துதித்தவர்கள் ஜெபித்தவர்கள் பாடினவர்கள் மட்டுமல்ல, இவைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், அவர்கள் எல்லாருடைய கட்டுகளும் உடைந்தது. அப்படியானால் இந்த மைதானத்திலே வந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல என்கிற ஒரு திகில் தனக்குள்ளே, இனிமே என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, என்னமாய் முடிய போகிறதோ என்கிற ஒரு பெரிய பயம் தனக்குள்ளே. ஆகையினால ஒரு முடிவை எடுத்துட்டான். இனிமே உலகத்துல வாழ்றதை விட செத்துட்டா நல்லா இருக்கும். இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில மனுஷன் செய்கிற ஒரு தீங்கான காரியம் இதுதான். ஐயோ, வாழ்க்கையில நினைக்காததெல்லாம் நடந்து போச்சே, எதிர்பார்க்காததெல்லாம் நடந்து போச்சு, குடும்பத்தில் நினைக்காத ஒரு காரியம் கஷ்டம் வந்து போச்சு, நினைக்காத ஒரு துன்பம் குறுக்கிட்டு விட்டது, நினைக்காத ஒரு பலவீன சரீரத்தில் வந்து போச்சு. எப்படியோ பண கஷ்டம், கடன், துயரம், வேதனை, பிள்ளைகளால் உண்டாகிற கண்ணீர், இருந்த சொத்தெல்லாம் வித்துட்ட, அழிச்சிட்ட, நாசமாயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அப்படின்ற நிலை வந்த உடனே அநேகம் பேர் செய்கிற முடிவு இதுதான். உலகத்தில் இனிமே வாழக்கூடாது, செத்துறணும், இனிமே செத்துறணும். நீ சொல்லாத, பாதி வயதுல நீ சாகிறதுக்காக அல்ல, உன்னை தாயின் கர்ப்பத்துல தெய்வம் உருவாக்கி மாட்சிமையோட வச்சிருக்கார். ஐயா, பைபிள் சொல்லுது 70 இல்ல ஏறுனா 80 வருஷம். அதுக்கப்புறம் ஆண்டவர் கொடுக்கிற இரக்கம். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி இரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். இந்த உலகத்துல சுகமா, சுபிட்சமா, சந்தோஷமா வாழ்ந்து ஆண்டவர் கொடுக்கிற ஆயுசு காலம் எல்லாம் அனுபவிச்சு தாங்க சாகணும். இயேசு கிறிஸ்து வருக தாமதமானால். ஆமென். ஐயோ செத்துருவனோ அப்படின்ற ஒரு பயம், வர்ற பிரச்சனைகளை பார்த்த உடனே, கஷ்டங்களை பார்த்த உடனே, நோவுகளை பார்த்த உடனே, பிடிச்சவங்க மனசுல இருந்து போன உடனே, ஐயோ நினைச்சதெல்லாம் கிடைக்காத உடனே, படிச்ச படிப்புல தோல்வி வந்த உடனே, நினைச்ச காரியம் நடக்காத உடனே, உடனே ஒரு தீர்மானம், செத்துறணும். செத்தா எல்லாம் முடிஞ்சிருமா? செத்தா பூமியில முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நிறைய இருக்கு, அதுக்கப்புறம் நம்மால தாங்கிக்க முடியாதுங்க, அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாதுங்க. அதனாலதான் ஆண்டவர் எச்சரிப்போட சொல்றார், கஷ்ட நேரத்திலும் ஒருவேளை சிற்சில வேதனைகள், பாடுகள் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம், துன்பங்கள் வந்திருக்கலாம், வேதனைகள் வந்திருக்கலாம், நினைக்காத காரிய வாழ்க்கையில நேரிட்டு இருக்கலாம். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், உன் பிரச்சனைக்கு பரிகாரத்தை கொண்டு வர என்னால முடியும் கத்த சொல்றார். தங்கள் இருதயங்களே முடிவு செய்கிறார்கள், செத்துறணும். அப்படியே மாத்திரை எடுத்துருவாங்க, அப்படியே செத்துறதுக்கா தூக்கு போட்டுடலாமா நினைப்பான், செத்துடலாம், அப்படியே குதிச்சிடலாமா மாடியில நினைப்பான். இதெல்லாம் நல்ல முடிவல்லங்க. வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்கு எடுக்கிற ஒரு பிசாசுடைய செயல் இது. இந்த உலகத்துல வாழணும்னு இயேசுநாதர் விரும்புறார் தெரியுமா? நீங்களும் நானும் வாழ்றதுக்காக தான் இயேசு தன் ஜீவனை விட்டார். அதை புரிஞ்சுக்கிறீங்களா? இயேசு சிலுவையில தன் ரத்தத்தை கடைசி சொட்டு வரையும் சிந்தியதற்கு காரணம் நீங்களும் நானும், நம்முடைய குடும்பமும் தலைமுறையும் வாழ்வதற்காக, நம்முடைய திருச்சபை வாழ்வதற்காக, சாகிறதுக்காக அல்ல. சாகரனா விட்டுட்டு போயிருப்பாரு, பாராதவரை போல் இருந்திருப்பாரு. பரலோக மாநாட்டிலே தீர்மானத்தை கரங்களை உயர்த்தி, பிதாவே என்னை அனுப்பும், நான் போகிறேன் என்று சொல்லாதிருந்திருப்பாரு.
கடுமையான ஒரு தீர்மானம் செய்துவிட்டு அல்லவா இந்த மனுக்குலத்துக்காக இந்த பூமிக்கு வந்தார். ஏன்? நீ சாகக்கூடாது என்பதற்காக. பிரச்சனைக்கு பரிகாரம் சாவா? கடன் பிரச்சனைக்கு பரிகாரம் சாவா? நொந்து போகிற வியாதிகளுக்கு பரிகாரம் சாவா? இல்லை. உன்னையும் என்னையும் இந்த பூமியில வாழ வச்சிருக்கிற நாசியின் சுவாசமாக இயேசு ஒருவர் உண்டு. அவர் உன்னை மாட்டேன்னு சொல்ல மாட்டார், புறக்கணிக்கிறேன் சொல்ல மாட்டார், மறக்கிறேன் சொல்ல மாட்டார், மறுக்கிறேன் சொல்ல மாட்டார். ஆகவே அநியாயமான, அக்கிரமமான, துர்க்குணமான ஒரு தீர்மானம் செஞ்சிடாதே. பிடிச்ச காரியம் நடக்கிறனா இப்படி ஒரு தீர்மானம் செய்யறதா? இந்த மனுஷன் பார்த்தா சொத்து போச்சு, வாழ்க்கை போச்சு, சம்பளம் போச்சு, வேலை போச்சு, எல்லாம் போச்சு. இனிமே வாழ்றதை விட பைபிள் சொல்லுது, அவன் தன் பட்டயத்தினாலே தன்னை கொலை செய்து கொள்வதற்கு போனான். வேற யாரும் அநியாயம் செய்யல, அக்கிரமம் செய்யல. ஒன்னு அழிச்சுக்கிறதுக்கு, நம்ம குடும்பத்தை அழிச்சுக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கை அழிச்சுக்கிறதுக்கு நம்மவே சில பட்டயம் எல்லாம் வச்சிருக்கோம். கண்ணுக்கு தெரியாத சில பட்டயம், வாயின் வார்த்தை, செயல்கள், வேண்டாத குணங்கள், அவசியமற்ற சில செயல்கள், குடும்பத்தில் இருக்கிற சந்தேகங்கள், சமாதான கேடுகள், குடும்பத்தில் வாழ்க்கையை கெடுக்கிற சில பொல்லாத ஆயுதங்களாகவே குடும்பங்களுக்கே இருக்கிறது. இவைகள் எல்லாம் நம்ம அழிச்சுக்கிறதுக்காக கூடுமான மட்டும் பிரயாசப்படுகிறது. அவன் தன் பட்டயத்தினாலே தன்னை கொலை செய்வதற்கு வேகப்பட்டு போகிறான். அப்பொழுதுதான் பரலோகம் துடிதுடியா துடிச்சுங்க. கர்த்தரால பொறுத்துக்க முடியலங்க. தேவனாகிய கர்த்தர், தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமையை பெற்ற பவுலையும் சீலாவையும் கர்த்தராகிய தேவன் ஏவினார். பவுல் எழுந்தார். கொலை செய்வதற்கு தீர்மானம் செய்து கொண்டு தன் பட்டயத்தால் சாக துடிச்ச மனுஷனை பார்த்து, நீ உனக்கு கேடொன்றும் செய்யாதே, பரலோகம் உன்னை பார்த்து சொல்லுகிறது, நீ உனக்கு கேடொன்றும் செய்யாதே. அருள்நாதர் இயேசு உனக்கு சொல்லுகிறார், நீ உனக்கு கேடொன்றும் செய்யாதே, நீ உன்னை கெடுத்துக்கிற. நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம். உனக்கு அப்படி ஒரு தீங்கும் வராது, நீ பயப்படாத. உனக்கு தீங்கு நீ செஞ்சுக்காத, உனக்கு கெடுதி நீ ஒன்றும் செய்து கொள்ளாதே. கொஞ்சம் தனிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் முன்னாடி அப்படியே ஸ்கிரீன் பண்ணி பாருங்க, அப்படியே ஸ்கேன் பண்ணி பாருங்க. என் வாழ்க்கையில எனக்கு கெடுதியா நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? என் கண்ணை கெடுக்கிறதுக்காக இரவு பகலா சுரண்டிக்கிட்டு இருக்கிற ஒரு மொபைல் இருக்கா இல்லையா? என் இதயத்தை கெடுக்கிறதுக்காக இதயத்தோட சேர்த்து வச்சிருக்க. இன்னைக்கு இதயத்தோட மொபைலை வச்சுக்காட்டி தூக்கமே வராது பல பேருக்கு. ஆமாவா இல்லையா? செவிப்பறைய கெடுக்கிறதுக்காக செவியோட சேர்த்து வைக்கிற ஒரு ஆயுதம் இருக்கா இல்லையா? யார் உன்னை கெடுத்தா? யார் உனக்கு கெடுதி செஞ்சா? கண்ணுல கேட்ராக்ட் ஆயிடுச்சு, அது 10 வயசுலயே ஆயிடுச்சு, 20 வயசுலயே ஆயிடுச்சு, 30 வயசுலயே ஆயிடுச்சு, என்னன்னே தெரியல. யாரோ சூரியம் பண்ணிட்டாங்க, யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க. என் குடும்பத்துல ஒரு ஆளுக்கு கண்ணு தெரியல, ஒரு ஆளுக்கு காது தெரியல, ஒரு ஆளுக்கு கால் வளகல, ஒரு ஆளுக்கு கஷ்டமா இருக்கு. அங்க போனா வியாதி, இங்க போனா கஷ்டம், அங்க போனா கஷ்டம். கேட்டா அடுத்த பக்கத்து வீட்டான சொல்றது, இல்லங்க உனக்கு சூனியன் நீதான். வேற யாரும் சூனிய வைக்கல. மந்திரவாதம் எல்லாம் உனக்கு பலிக்காது. பைபிள் சொல்லுது. என்னாகும் 23:23 என்ன சொல்லுது? இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் என்னதை செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் அறிவாய்.
நீ இஸ்ரவேல் இல்லையா? நீ இயேசு பிள்ளை இல்லையா? ஏன் நம்புற? எலுமிச்சம்பழம் உருட்டி போட்டா வாழ்க்கை தொலைஞ்சிருமா? முட்டையை உடைச்சு போட்டா வாழ்க்கை முடிஞ்சிருமா? 4 பூ அள்ளி போட்டா முடிஞ்சு போயிருமா? இதெல்லாம் ஆகாதுங்க. ஏன் இதுக்கெல்லாம் போய் படுற? ஏன் பயப்படுகிறாய்? வேற யாரும் செய்யல. ஏதோ அவன் போற வழியில வீட்டுக்கு இன்பமா வாங்கிட்டு போன பூல 4 பூ உதறி போய் கீழே விழுந்துச்சு. அந்த பூவை பார்த்து மந்திரவாதம் பண்ணி போட்டு போனான் சொல்லிட்டு போய் உன் நம்பிக்கையே பூ விழுந்ததெல்லாம் மந்திரவாதம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படிங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம்? யாரும் பூ அள்ளி போடல, யாரும் எதையும் அள்ளி போடலாங்க. உன் வாழ்க்கையில நீ ஏன் சிலது அள்ளி போட்டு வச்சிருக்க? இதயத்தை கெடுக்கிறது, சரீர அவயவத்தை கெடுக்கிறது, வாழ்க்கையை கெடுக்கிறது. வீட்டுல டிவி இல்லையா தூக்கம் வராது. வாலிப பிள்ளைங்களுக்கு பின்னாடி வசந்த ஒரு வண்டி இல்லையா தூக்கம் வராது. கேட்டா 21 வயசுல அகால மரணம். ஏன் மரணம்? யாரு வருவிச்சா? முதல்வர் சொன்னாரா? இல்ல பிரதான மந்திரி சொன்னாரா? யாரும் சொல்லலையே. சூரியன் செஞ்சதே நீதானே, அழிச்சதே நீதானே, கெடுத்ததே நீதானே, கெடுக்கிறதே நீதானே, வாழ்க்கை இல்லாம ஆக்கிறதுக்கு நீதானே. நீ கருதி ஒன்றும் உனக்கு செய்யாத. ஐயா அழகா எழுதி வச்சிருக்கிறான், குடி குடியை கெடுக்கும்னு சொல்லி டாஸ்மாக் எழுதி வச்சிருக்கான். அந்த போர்டை நீ பாக்குறியா இல்லையா? குடி குடியை கெடுக்கும், கெடுக்கும் தானே. கண்ணார பார்த்துட்டு போற நீ உனக்கு மதி வேணுமா வேண்டாமா? நீ என்னன்னா அதை வாங்கி 2 பாக்கெட் நிறைய வச்சுக்கிட்டு நெஞ்சார நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கிட்டு நாளைக்கு லீவுன்னு சொல்லி இன்னொரு பையில வேற பக்கரையா பொதிஞ்சு வேற வச்சுக்கிட்டு சாப்பாடு இருக்கோ இல்லையோ இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நடக்கிறியே. திடீர்னு பார்த்தா டாக்டர் சொன்னாரு சுகர் வந்துச்சுன்னு சொன்னாரு. டாக்டரா சொன்னாரு? டாக்டர் தான் சொன்னார். அப்புறம் பிரஷர்னு சொன்னார். அப்புறம் லிவர்லாம் டேமேஜ்னார். அப்புறம் கிட்னி எல்லாம் கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னார். அப்புறம் ஹார்ட் எல்லாம் படகு 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 120க்கு மேல இப்போ 1200 தான் அடிச்சுக்கிட்டு சொன்னார். ஏன் சொன்னாரு? யார் உனக்கு கெடுதி செஞ்சா? எழுதி வச்சிருக்கிறத பார்த்தா பிழைச்சிருப்பல்ல. அறியாம தெரியாம புரியாம என்னைக்கோ ஒரு நாள் யாரோ கையை பிடிச்சு கூட்டு போனான்றதோட விட்டு இருந்திருக்கலாம்ல நீ. இப்ப அப்படி இல்லல்ல. வாழ்க்கையில் ஒரு முடிவை செஞ்சிருக்கலாம்ல. எனக்கு கெடுதி ஒன்றும் செய்யக்கூடாது, இது தேவன் தங்கும் ஆலயம், இது தேவன் தந்த சரீரம், இந்த சரீரத்தை கெடுக்க கூடாது. வாயால இழுத்து மூக்கால ஊதி விடுறியே, இதுக்காக ஆண்டவர் வச்சார் உன்னை உயிரோட. அப்படி ஆண்டவர் உனக்கு புகை போடணும்னு நினைச்சிருந்தா உன் தலைமையில 2 ஓட்டையை வச்சு இந்த கிச்சன்ல வச்சிருக்கிற மாதிரி அழகா புகையெல்லாம் வெளியே போறது மாதிரி 2 வச்சு வச்சிருப்பாரு. இந்த சைலன்சர் பைப்பு மாதிரி. கொஞ்சமாக யோசிச்சு பாத்தியா? 2 மூக்க கொடுத்தாரே எதுக்காக? சுவாசிச்சு வாழுன்றதுக்காக. அந்த மூக்கல இழுத்து விடுறிய மண்டைக்கு ஏறுது. அழகா 2 தாட பல்ல கொடுத்தாரு. எதுக்காக கொடுத்தாரு? நல்லா ஆடு மாட சாப்பிடு, நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா புசித்து குடித்து பூரிப்பா இருப்பாயாக. அந்த வாயில போய் ஒரு வாரத்துல ஒதுக்கி வச்சு உருட்டி வச்சு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் உனக்கு அவசியமா? யாரு கெடுதி செஞ்சா? செஞ்சதெல்லாம் நீ. உன் பட்டயத்தாலேயே நீ சாக துடிக்கிறாய். ஆனா பரலோகம் சொல்லுது, பைபிள் சொல்லுது, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. இப்படி ஒரு நேச குரல்
வேறெங்கிருந்தும் வருவதில்லை. இது நேசர் இயேசுவினிடத்தில் துணிக்கிற சத்தம். தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீ உனக்கு கெடுதி ஒண்ணு இனிமே செய்யாத, இன்னையோட விட்டுடு. உன் வீட்டுல எவ்வளவு நரக பாடு தெரியுமா? உன் மனைவி துடி துடியா துடிக்கிறா, சம்பாதிச்சு வர்ற பணம் எல்லாம் அநியாயமா போகுதே, குடும்பத்தில் வாழ முடியல, கண்ணீர் வேதனை, பெத்த பிள்ளை 3 பிள்ளை துடி துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு. நினைச்சு பாத்தியா? குடும்பத்துக்கு கெடுதி செய்யாத, புருஷனுக்கு கெடுதி செய்யாத, அநியாயமான கள்ள உறவுகளை விட்டு வெளியே வா. புருஷன் மாடு உழைக்கிற மாதிரி உழைச்சு வேலை செய்ய போறார். மனைவி வீட்டில இருந்து அழகா சாப்பிடுறோம், சந்தோஷம். சாப்பிடுற நேரம் சந்தோஷமா இப்படி ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தாரு நினைக்க வேண்டாமா? இதுக்கு பதிலாக அவன் வாழ்க்கையை அழிச்சு நாசம் செஞ்சு தகாதவர்களோடு நீ பேச ஆரம்பிச்சு, பார்க்க ஆரம்பிச்சு, பழக ஆரம்பிச்சு, அநியாயமான உறவுகளை வைக்க ஆரம்பிச்சு, தகாதவைகள், தெய்வம் கொடுக்காதவைகள் எல்லாம் வாழ்க்கையில எடுத்துக்கிட ஆரம்பிச்சு உன் வாழ்க்கையை நஷ்டம் பண்ணிக்கிட்டு இருக்கல்ல. எச்சரிக்கிறார். இது கடைசி எச்சரிப்பு. வெளியே வா, தகாத உறவுகளை விட்டு வெளியே வா. நீ செய்கிற பாவம் உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும். அது ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் உன்னை தீண்டும். அது உன்னை அழிச்சிடும், அது உன்னை கெடுத்துரும். உன் பட்டயத்தாலே நீ சாகுற, ஆனா பரலோகத்தால் அதை பொறுத்துக்க முடியல. அதனாலதான் இந்த நற்செய்தி பெருவிழாவை கர்த்தர் இந்த மைதானத்தில் ஒழுங்கு செஞ்சிருக்கிறார். நீ சாகக்கூடாது, நீ சாகக்கூடாது, நீ வாழணும், நீ வாழணும், நீ வாழ்ந்திருக்கணும், நீ சுகமா இருக்கணும், நீ பலனா இருக்கணும், குடும்பத்தில் சமாதானம் வரணும், நிம்மதி இருக்கணும், நீ சுகமா இருக்கணும் என்பதற்காகத்தான் கர்த்தராகிய தேவன் இந்த மாலை பொழுதுல பரிசுத்த ஆவியானவர் இந்த திறந்த வெளி மைதானத்தில் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ இன்றைக்கு இருதயத்தில் கொஞ்சம் சிந்தனை பண்ணி, இதுவரை என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிட்டு இருக்கிறேன், என் குடும்பத்தை நானே அழிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என் சந்ததியை நானே அழிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்வாதாரங்களை நானே அழித்துக் கொண்டிருக்கிறேன், இனிமேல் வேண்டாத செய்ய மாட்டேன். என்ன நேசிக்கிற, இவ்வளவு துன்மார்க்கத்துக்கு ஏதுவான என்னையும் நேசிக்கிற ஒரு பரலோக குரல், ஒரு பரலோக தெய்வம், பரத்தை விட்டு இறங்கிய நல்ல நேசரே ஒருவர் இருக்கிறாரே, அவருக்காக என்னை தருகிறேன் என்று உன் இருதயத்தை திறக்க வேண்டாமா? காலம் நிறைவேறிற்று, தேவராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. சகோதரா சகோதரி, கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், நல்ல வேலை ஆண்டவர் கொடுத்திருந்தா நீயே உன் வேலையை அழிச்சுக்கிட்ட. நல்ல வியாபாரத்தை கத்த கொடுத்திருந்தா வியாபாரத்தில் கவனத்தை செலுத்த வேண்டிய நீ, தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரித்துக் கொண்டு வியாபாரம் செய்ய வேண்டிய நீ, வியாபாரத்தை தொலைச்சுக்கிட்ட. பாவத்தை தேடி, அநியாயத்தை தேடி, அக்கிரமங்களை தேடி, துர்குணங்களை தேடி, துஷ்ட கிரியைகளை தேடி போனதுனால அதெல்லாம் வாழ்க்கையை அழிச்சுக்கிற, வியாபாரத்தை அழிச்சுக்கிற ஒரு பெரிய ஆயுதமாச்சே. அப்பா சொல்றார், சர்வ வல்லமை உள்ள தெய்வம் சொல்லுகிறார், சிறைச்சாலைக்காரனிடத்தில் அன்றைக்கு பவுல் சத்தமிட்டு சொன்னது போல இன்றைக்கும் இந்த மைதானத்தில் சத்தமிட்டு சொல்லுகிறார், உனக்கு கெடுதி ஒண்ணு செய்யாதப்பா. அப்பா சொன்னா பிடிக்கல, அம்மா சொன்னா பிடிக்கல, கஷ்டமா இருக்கு. இப்ப இருக்கிற தலைமுறைகளுக்கு தாய் தகப்ப எதையாவது சொல்லி, ஏமா உன்னை கெடுத்துறாதரா, படிப்பை கெடுத்துறாதரா, வாழ்க்கையை கெடுத்துறாதரா, டேய் 10ஆம் வகுப்புடா வாழ்க்கைடா, 12ஆம் வகுப்பு வாழ்க்கைடா, கெடுத்துறாதரா, டேய் கல்லூரி 3rd இயர்டா, கெடுத்துறாதரா, டேய் நீ மாஸ்டர்ஸ் டிகிரி போற 2வது வருஷம்டா, இப்படி ஒரு பட்டத்தை வாங்கிட்டு நல்ல பிள்ளையா நீ வீட்டுக்கு
வீட்டுக்கு வந்து ஏறி ஒரு வேலையை வாங்கி நல்லா இருப்ப நினைச்சுக்கிட்டு சொப்பனம் கண்டுகிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொன்னா, அடச்சீன்ற உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? இந்த உலகத்துல எப்படி வாழணும் உனக்கு தெரியுமா? நீ அன்னைக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மாதிரி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வாலிப சமுதாயமே, நீ உனக்கு கெடுதி செய்து கொள்ளாதே. படிப்பை கெடுக்காத, வாழ்க்கையை கெடுக்காத. நீ போகிற பாதை சரியில்லை, உன் செயல் சரியல்ல, உன் பேச்சு சரியல்ல, உன் உறவு சரியல்ல. நிறுத்து, அதை விட்டுடு, அதை இன்றைக்கே வேண்டான்னு வச்சிரு. எல்லாரும் வாழ்றது மாதிரி உலகத்துல வாழணும்னு நினைக்காத, இயேசு வாழ்ந்த மாதிரி வாழணும்னு நினைக்கணும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசு உலர்ந்த உலகத்துல, பாவ உலகத்துல தாங்க பிறந்தாரு. பாவ உலகத்துல பிறந்த இயேசு பாவம் தன்னை தொடாதபடி பரிசுத்தரா இயேசு வாழவில்லையா? நீதியா இயேசு வாழவில்லையா? சாபமடைஞ்ச உலகத்துல சாபம் தன்னை தொடாதபடி இயேசு வாழவில்லையா? அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்தில் அக்கிரமங்கள் தன்னை தொடாதபடி இயேசு வாழவில்லையா? பிலாத்துவும் கை கழுவினான், இயேசுவினிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன். நம்ம பார்த்து உலகம் சொல்லுமா? நம்ம டாடி மம்மி சொல்லுவாங்களா என் பிள்ளையா சொக்க தங்கம் சொல்லுவாங்களா? கேட்டு பாருங்க, என் பிள்ளையால நாம் படுற நரக பாடு இருக்கு. ஏப்பா தம்பி தங்கச்சி, நீ தவறான வார்த்தையை பேசிட்டு இருக்கப்பா, தவறான செயலை செஞ்சிட்டு இருக்கப்பா, தவறான நினைப்போட வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்க. உன்னை கண்ணீரோடு பத்தெடுத்த தாய் தகப்பனுக்கு நீ தலை வணங்கிட்டு ஆகணும்பா. உன் தாயின் தகப்பனை நீ கனம் பண்ணினால் உன் ஆயுசு நாட்கள் இந்த பூமியில நீடிச்சிருக்கு. இந்த வாலிபத்தில் உன் சிருஷ்டிகரை நினைச்சுப்பார், தெய்வத்தை நினைச்சுப்பார். நீ வாழலாம், நீ சுகமா இருக்கலாம். தம்பி தங்கச்சி, கர்த்தராகிய தேவன் உனக்கு சொல்லுகிற செய்தி, நீயா உனக்கு எடுத்துக்காத. உனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு பெரிய பிரகாசமான காலம் இருக்கிறது. ஈனமான இவைகளிலே உன் கவனத்தை செலுத்துவதென்ன? கொஞ்ச காலத்துல நீ வேண்டிக் கொள்றதை விட, நீ விரும்புறதை விட அதிகமா அப்பா உனக்கு செய்வார். அப்பா இயேசு பாதத்துல நீ கண்ணீர் வடிச்சு கேட்பேன்னு சொன்னா, நீ கேட்கறதெல்லாம் அவர் உனக்கு கொடுப்பார். சங்கீதம் 20:4 ஒரு வசனம் இருக்குல்ல, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுகிற கர்த்தர் நான் அல்லவா. சாலமோன் என்கிற ஒரு அற்புதமான ராஜாவை குறிச்சு பைபிள் எழுதியிருக்குது. இந்த மனுஷனுடைய ஞானம் ஒரு அனந்த ஞானம். ராஜஸ்திரீ வரைக்கும் தேடி நாடி ஓடி வருகிறாள். இந்த மனுஷனுடைய செயலை பார்த்து உலகமே பிரமிக்கிறது. இந்த மனுஷன் தெய்வத்தை பார்த்து தன்னுடைய சிறு வயதுல சிறு பிள்ளையா இருக்கிற பொழுது, அப்படின்னு பைபிள் சொல்லுது, சிறு பிள்ளையா இருக்கிற பொழுது அவன் ஆண்டவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே எனக்கு மாடியும் வேணாம் கோடியும் வேணாம், எனக்கு இந்த உலகத்துல செல்வம் வேண்டாம் செழிப்பும் வேண்டாம், எனக்கு தேவை நீங்க மட்டும்தான், உங்களுடைய அனந்த ஞானம் மட்டும் எனக்கு போதுமானது. இந்த உலகத்தெல்லாம் நான் வென்று வாழ்வதற்கு எனக்கு உங்களுடைய ஞானத்தை மட்டும் எனக்கு தந்தருளும் என்று கேட்டுக்கொண்டான். தம்பி தங்கச்சி, கர்த்தரை நாடி தேடி வந்திருக்கிறவர்களை கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பதை என் ஆவியிலே உணர்கிறேன். தேவாவியான உங்கள் இருதயத்தோடு பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன். ஒரு தாய் தகப்பன் துடி துடியா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தரோடு பேசினார், இன்னைக்கு நீ ஒரு முடிவு செய்யணும். ஐயோ, தகாததை வேண்டாததை வாழ்க்கையில விட முடியாது மறக்க முடியாதுன்னு சொல்லி சிலதை இருதயத்துல பதிச்சு வச்சு வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வேண்டாம், என்னையோட விட்டுடு. நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாதே. வேதம் சொல்லுகிறது, கெடுதி ஒன்றும் செய்யாதே என்று சொல்லி விட்டுடல. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையை மட்டும் சொல்லி
முடிச்சிடுறேன். ஆண்டவன் மாறே, நீங்க சொன்ன செய்தியை என் காதுல விழுந்துச்சு. நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? எனக்கு சொல்லிக் கொடுங்க. என் வாழ்க்கை அழிஞ்சு போனா அது சிக்ஷிக்கப்படுவது, என் வாழ்க்கை சிக்ஷிக்கப்படுமானால் அழிந்து போகிறது என்பதை அறிவேன். சிக்ஷையிலிருந்து ரட்சை உண்டாக என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் ரட்சிப்புக்காக கெடுதி ஒண்ணு என் வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானத்தோட பவுலை பார்த்து கேட்கிற, ரட்சிக்க நான் என்ன செய்யணும்? நீ ஒன்று செய். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, இயேசு விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு விசுவாசிச்சிரு. இயேசுதான் என் வாழ்க்கையில முதலும் முடிவும் என்று விசுவாசி. இயேசுவால எல்லாம் முடியும் என்று விசுவாசி. இயேசுவால எல்லாம் கொடுக்க முடியும் விசுவாசி. இயேசு என் சரித்திரத்தை மாற்ற முடியும் விசுவாசி. இயேசு என் பாவ பழக்க வழக்கங்களை இன்றோடு முடிவு கட்டினார். இனிமேல் எனக்கு ஒரு புதிய சரித்திரம் என்று விசுவாசி. இயேசு எனக்காக தான் ரத்தம் சிந்தி உருக்குலைஞ்சு பாடுபட்டு தன் ஜீவனை தந்தார் என்று விசுவாசி. இந்த விசுவாசம் போதும்பா. நீ அவரை விசுவாசிப்பாயா? நீ அவரை விசுவாசிப்பாயா? நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாத நீ அவரை பார்த்து கேளு. ஆண்டவரே, என் கேட்டிலிருந்து நான் பிழைப்பதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு, தப்புவிக்கப்படுவதற்கு, மீட்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, இந்த முதல் நாள் கூட்டத்தில் நீ கேட்க வேண்டிய பிரதான கேள்வி, பரலோகத்தை பார்த்து நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, என்ன விசுவாசிப்பா, என்ன நம்புப்பா. உன்னை கடைசி பரியந்தம் நான் நடத்த வல்லவராய் இருக்கிறேன். நிச்சயமாய் நீ அவரை விசுவாசிப்பாயானால் நீ ரட்சிக்கப்படுவாய். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதுகிற பொழுது, ரோமர் நிருபத்தில் நீங்கள் 10ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அழகா ஒரு வசனத்தை எழுதி வச்சிருக்கிறார். ரட்சிப்பை குறித்த ஒரு மகாபெரிய மேன்மையின் சத்தியத்தை அங்க நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். பாருங்க, ரட்சிப்பு என்றால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயால் அறிக்கை செய்து கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று உன் இருதயத்திலே நம்புவாயானால், நீ அறிக்கை செய்வாயானால் அது ரட்சிப்பு. கெடுதி ஒன்று உனக்கு செய்யாத. தப்புவிக்கப்படுவதற்கு, மீட்கப்படுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு 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 என்று விசுவாசித்துக் கொண்டு அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தெய்வம் என்று அறிக்கை செய்வாயாக. உன் பாவங்களை அறிக்கை செஞ்சு, அக்கிரமங்களை அறிக்கை செஞ்சு ஆண்டவர் சமூகத்துக்கு முன்னாடி இன்னைக்கு சரண்டர் ஆகிற, என்னை தருகிறேன் ஆண்டவரே, என்னை தருகிறேன், என்னை தருகிறேன். வாழ்க்கையெல்லாம் வீணடிச்சிட்டோம். இதுவரையிலும் நடந்ததெல்லாம் மறந்துரு. கர்த்தர் இன்னைக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். நீ இன்னைக்கு ரட்சிப்பு பெற்றே ஆகணும். தேவனால் வருகிற ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வந்தே ஆகணும். ரட்சிப்பு வருகிற பொழுது நாளத்திலேயா திருப்பி கொடுத்துருவேன். ரட்சிப்பு வருகிற பொழுது நீ ஆபிரகாமின் குமாரன் என்று அழைக்கப்படுவாய். ரட்சிப்பு வருகிற பொழுது உன் வாழ்க்கையிலே பூரிப்புண்டாகும். ரட்சிப்பு வருகிற பொழுது ஆண்டவராகிய இயேசுவோடு தங்கி இருக்கிற உன்னத அனுபவத்தை அனுபவிப்பாய். ரட்சிப்பு வருகிற பொழுது மறக்கவும் மறுக்க முடியாத அற்புதங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ரட்சிங்கப்பா, என்ன ரட்சிச்சிருங்க. என் வாழ்க்கையில் ரட்சிப்ப தாங்க ஆண்டவரே என்று கர்த்தரிடத்தில் கேளுங்கள். கல்வாரி சிலுவையினூடாய் வருகிற இந்த மகா பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பது என்ன? இந்த ரட்சிப்புக்காகவே இந்த கூட்டங்களை கர்த்தர் ஏற்பாடு செய்திருக்கிறார். அன்பர்களே, தேவ சமூகத்தில் உங்கள் இருதயங்களை திறந்து ஆண்டவரை என்னை தருகிறேன் என்று சொல்ல இயலுமா? எனக்கு கெடுதி நான் தான், என் சுபாவம் தான்,
என் செயல்தான், என் வாழ்க்கையில் இருக்கிற கேடான சிலது, அது எனக்கு தெரியும். சில நேரம் அதை யோசிக்கிறேன், ஆனா அதை விட்டுட்டு வெளியே வர முடியல. தன் பாவங்களை மறைக்கிற மனுஷன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செஞ்சு இன்று விட்டு விட்டால் அவனுக்கு இரக்கம் உண்டு. இன்று நீ ரட்சிப்பை பெற்றால் இரக்கம் உண்டு. இன்று ரட்சிப்பை பெற்றால் உனக்கு மனதுருக்கம் உண்டு. இன்று ரட்சிப்பை பெற்றால் உனக்கு விடுதலை. ரட்சிப்பை பெறுகிற தமது பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் நம்முடைய சிரசிலே மகுடமாய் கர்த்தர் தருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். உங்க இதே கதவை திறப்பீர்களா? இயேசு வாசலை வந்து தட்டி கொண்டிருக்கிறார். ஏப்பா, ரட்சிப்பு உலகத்துல எல்லா பூவும் விலைக்கு வாங்கலாம், ரட்சிப்பு யாராலும் விலைக்கு வாங்க முடியாது. அது இயேசுதாங்க தரணும். இந்த ரட்சிப்போட வந்திருக்கப்பா, இது வாசனை வீசுற பூப்பா, இது வாழ்க்கையை ஜொலிக்க வைக்கும்பா, இது வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்பா. இதே கதவை தட்டிக்கிட்டு இருக்கார். கதவை திறந்து கொடு. வாசலண்டை வந்து நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. இந்த ஒரு அனுபவம் இன்று கர்த்தர் இந்த மைதானத்தில் இருக்கிற நம் அனைவருக்கும் தருவாராக. இந்த செய்தியை கவனிக்கிற அத்தனை பேருக்கும் தருவாராக. கர்த்தருடைய ரட்சிப்பின் மேன்மையை பெற்ற நாம் அனுதினமும் ரட்சிப்பின் மகிமையை புதிதாக்குதலினாலே நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தி எழுதப்பட்டிருப்பதினால் நம்மையும் கர்த்தருக்குள் புதிதாக்கிக் கொள்வதற்கு தேவன் தந்திருக்கிற அனுக்கிரக சமயம் இதுவே. என்னை தருகிறேன் என்று சொல்வதற்கு எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? அத்தனை பேரும் தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு எழுந்து நிற்கலாமா? அனைவரும் நம்பிக்கையோட, ஐயா, என் வாழ்க்கையில எனக்கு கேடு நான் தான் செஞ்சேன், என் வாழ்க்கையை நானே அழிச்சுக்கிட்டேன், என் வாழ்க்கையை நானே தொலைச்சுக்கிட்டேன், இனிமே எனக்கு ஒரு மீட்பு உண்டா என்று தேடிக்கொண்டிருக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், ரட்சிப்பை தருவேன், சுகத்தை தருவேன், விடுதலையை தருவேன், அற்புதங்களை தருவேன், அதிசயங்களை தருவேன். நம்பிக்கையோடு வா என்று சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையை தேவனால மாற்ற முடியும், நிச்சயம் மாற்ற முடியும், நிச்சயம் மாற்ற முடியும். க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாரும் கண்களை மூடுவோமா? மிக முக்கியமான நேரம். ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், ஆவியாத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவியாத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா, கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா, கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா, அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்று மறைந்ததையா, எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்று மறைந்ததையா, அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான்
அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிட்டேன் ஐயா, என்னுடைய சுபாவங்களால, என் செயலால, ஆண்டவர் கொடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கூட கெடுத்துக்கிட்டேன். தெய்வத்தோடு வைத்திருந்த நேச உறவை கூட கெடுத்துட்டேன் ஐயா. இயேசுவோடு இருந்த அன்பையும் ஐக்கியத்தையும் கூட வாழ்க்கையில கெடுத்துட்டேன். நான் தான் அதை செஞ்சேன். என் சரீரத்தை கெடுத்துக்கிட்டேன், என் ஆவியை கெடுத்துக்கிட்டேன், என் சிந்தையை கெடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு ஆண்டவன் மாறே, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? நான் விடுவிக்கப்பட என்ன செய்யணும்? நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசி. அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. உன் சரித்திரத்தை மீண்டும் புதுப்பிக்க தேவனால முடியும். உன் சரித்திரத்தை மீண்டும் புதுப்பிக்க தேவனால முடியும். கடந்ததையும் நடந்ததையும் மறந்துவிடு. கர்த்தர் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஐயா, கர்த்தரை விசுவாசிக்கிறேன். இன்றிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன். இருதயத்தில் ஒரு தீர்மானம் செஞ்சுட்டு போறேன். ஏசப்பாக்கு பிரியமில்லாத எதையும் வாழ்க்கையில செய்யவே மாட்டேயா. எனக்கு கெடுதியா என் வாழ்க்கையில இருக்கிற சுபாவங்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிடும் ஐயா. இனிமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தையை வாயால பேச மாட்டேயா. ஆண்டவர் தங்க வேண்டிய ஆலயமாகிய சரீரத்தின் அவயவங்களை கெடுக்கிற எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன் என்று ஒரு முடிவு செய்கிறேன். அப்பா, இயேசுவுக்காக என்னை தருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் நீங்கள் நிற்கிற இடங்களிலே உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கலங்காதீங்க, தைரியப்படாதீங்க. இயேசு உங்க கூட இருக்கிறார். அநேகருடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். அன்பர் இயேசுவுடைய தயவு உங்கள் மேல் வெளிப்படுவதை பார்க்கிறேன். ஒரு பெரிய புதிய மாற்றத்தை தெய்வம் உங்களுக்கு தருகிறார். ஒரு அற்புதமான மாறுதலை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறார். நீங்கள் கரங்களை உயர்த்தி இருப்பது ஒரு மனிதன் பார்ப்பதற்காக அல்ல. பரலோகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. பரலோகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் கரங்களை அன்பரேசு பிடித்துக் கொள்ளுகிறார். உங்கள் பெயரை இன்னான் இங்கே பிறந்தான் என்று ஜீவ புஸ்தகத்திலே தன் புஸ்தகம் அதில் உங்கள் பெயரை எழுதி நீங்கள் இன்று முதல் சாதாரணமானவர்கள் அல்ல, என் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்ற பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கரங்களை உயர்த்திருக்கிற நீங்கள் நம்பிக்கையோட சொல்லுங்க, ஐயா, ஆண்டவராகிய இயேசு, இயேசு மட்டும் எனக்கு போதும் ஐயா. இயேசு மட்டும் எனக்கு போதும் ஐயா. இயேசு மட்டும் எனக்கு போதும் ஐயா. இயேசுவோடு நடக்கிற அனுபவம், இயேசுவோடு வாழ்கிற அனுபவம் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லுங்கள். நீங்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் அருளுவார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? வல்லமை நிறைந்த பிதாவே, கிருபை நிறைந்தவராகிய தகப்பனே, இன்றைக்கும் உம்முடைய சமூகத்திலே தங்களை அர்ப்பணித்து எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு கேடு செய்தவர்கள், எங்களை கெடுத்துக் கொண்டோம் என்று தங்கள் வாழ்வில் உணர்த்தப்பட்டவர்களாய் ரட்சிப்பை தேடி சிலுவையின் ஊடாய் வருகிற ரட்சிப்பை நாடி தங்களை தந்திருக்கிற அத்தனை உள்ளங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் இருதயங்களிலே இயேசுவின் மகிமை பிரவேசித்ததற்காக ஸ்தோத்திரம். இவர்கள் கரங்களை பிடிச்சு நீ என் குமாரன், நீ என் குமாரத்தி என்று
எழுதுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இவர்களை ஆசீர்வதிச்சுங்க. அளவில்லா ஆசீர்வாதத்தை தாரும், எல்லை இல்லாத நன்மையை தாரும். உம்முடைய செல்ல கரங்களிலே தருகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். கரங்களை கீழே போடுங்கள். தேவன் உங்களை விடுவிக்கும்படியாக சில வினாடிகள் ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியில் ஏவப்படுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். தேவனுடைய கரம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. அன்பு சகோதரி சுகந்தி, உன் பெயரை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார். இந்த கழுத்து பகுதியில் ஒரு கட்டி, ஒரு கஷ்டம். இயேசு என்னை விடுவிப்பாரா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். என் தழும்புகளில் நான் உன்னை சுகமாக்குகிறேன். உன்னை விடுவிக்கிற கர்த்தர் நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அறியாததும் சிந்தை கெட்டாததுமானதை உனக்கு செய்கிறேன். அடையாளம் தெரியாத ஒரு அறுவை சிகிச்சை இன்றே உன் சரீரத்தில் நடக்கும். உன்னை விடுவிக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. ஐயா, வேலை செய்ய முடியல. இந்த வலது கால் கரங்கள் இரண்டுமே பலவீனம் அடைந்தது போல் இருக்கிறது. வேலை செய்யற நேரத்தில் எனக்கே ஒரு பயம், ஒருவேளை இந்த ஒரு பக்கமா பாதிக்கப்பட்டுருவனோன்ற ஒரு பயம். சகோதரா, அந்த கஷ்டத்தை எடுத்து போடு, இருதயத்தில் வச்சுக்காத. இயேசு சொல்லுகிறார், இரத்தத்தினால் உன்னை விடுவிக்கிறேன். தீங்கையும் கஷ்டத்தையும் கொண்டு வரும்படி சத்துரு செய்த சதிய கர்த்தர் முறியடித்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. வல்லமை இறங்கி வருவதாக, வல்லமை இறங்கி வருவதாக, உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். என் வசனத்தை அனுப்பி நான் உங்களை குணமாக்குவேன். என் தழும்புகளால் நீங்கள் சுகமாவீர்கள். நிச்சயமாகவே நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். என்னை விசுவாசிக்கிற நீங்கள் நிச்சயமாய் பிழைப்பீர்கள். வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். இனிமேல் உன் வாழ்வில் மரண பயம் இல்லை. உன் நித்திரையை களைத்து போட்ட சத்துருவை தேவன் நிர்மூலமாக்கினார். தேவனுடைய வல்லமை உன்மேல் இறங்கி வருகிறது. பிள்ளைகளை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று உன் இருதயம் விசுவாச அறிக்கை செய்யட்டும். ஒரு குடும்பத்திற்குள் இருக்கிற ஒரு நரக பாடுகளை தெய்வம் மாற்றி போடுகிறார். உன் வீடு இனிமேல் பரலோகமாய் மாறும், ஆசீர்வாதமாய் மாறும், நன்மையாய் மாறும். ஒரு பெரிய விடுதலை உனக்காய் காத்துக் கொண்டிருக்கிறது. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வியாதி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் வியாதி இருக்கிற இடங்களில் உங்கள் வலது கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கடன் பிரச்சனையோடு கஷ்டங்களோடு வந்திருப்பீர்கள். ஆனால் உங்கள் இருதயத்தோடு உங்க கரங்களை வச்சுக்கங்க. வாழ்க்கையில தோற்று போனேன்ற எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னா இதயத்தோட கையை வச்சுக்கங்க. எல்லாம் வாழ்க்கையில நஷ்டம் அடைஞ்சு போச்சு, இனிமே ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சே ஆகணும்னு சொல்லி ஆண்டவரை நம்பி வந்திருப்பீங்கன்னு சொன்னா உங்க இருதயத்தோட கரங்களை வச்சு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தேவனுடைய வல்லமை, உம்முடைய மகிமை பிரதாபத்தோடு நீர் வெளிப்பட்டே ஆக வேண்டும் சுவாமி. வியாதி பலவீனங்கள், தங்கள் சரீரங்களில் இருக்கிறதான கஷ்டங்களை சொல்லி, துயரங்களை சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரையும் சகோதரியையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே விடுவிக்கிறேன் சுவாமி. அற்புத சுகம் உண்டாவதாக. கடன் பிரச்சனைகள், வட்டி கடன்கள், வேதனைகள், கஷ்டங்கள், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு விருப்பம் இல்லை என்று துயரப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வல்லமை உள்ள இயேசுவின் கரம் தொடுவதாக. இவர்கள் சரித்திரங்கள் மாறுவதாக சுவாமி. வேதனை நீங்கி சுகமாயிருப்பார்களாம். தங்கள் வாழ்க்கையிலே வேதனைப்படுகிற தமது பிள்ளைகள் வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே 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 விடுவிக்கப்படுவாராக. பொல்லாத ஆவிகளை சரீரங்களை விட்டு போவழியே. In Jesus name. அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். எல்லா குடும்பங்களிலும் ஆசீர்வாதங்கள் வருவதாக. எங்கள் திருச்சபையை சுற்றி இருக்கிறதான அத்தனை குடும்பங்களிலும் ஆசீர்வாதங்கள் வருவதாக. நன்மைகள் உருவாவதாக.
எல்லா கூடாரங்களிலும் தேவனுடைய சமாதானம் பிறக்கட்டும். எங்க தேசத்தில் உம்முடைய அதிசயமான வெளிச்சம் உதிக்கட்டும் சுவாமி. நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய செல்ல கரங்களில் தருகிறோம் ஆண்டவரே. நம்பிக்கையோடு உம்முடைய பிள்ளைகள் வந்தார்கள். ஒவ்வொருவரையும் நீர் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம், நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அருமை பிள்ளைகளுடைய இருதயங்களிலே ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி, தங்கள் இருதய பாரங்கள் நீங்கி போயிற்று என்ற ஒரு உணர்வை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அளவின்றி ஆசீர்வதியும் உம்முடைய செல்ல கரங்களில் தருகிறோம். வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமத்தில் பணிகிறோம், கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்.